لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأهل بيته وأمته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونزعنا ما في صدورهم من غل إخوانا على سرر متقابلين صدق الله العلي العظيم. وعن صهيب رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم إن أمر المؤمن كله خير له وفي رواية لا يكون لأحد غيره إذا أصابته سراء فشكر فكان خيرا له وإذا أصابته ضراء فصبر فكان خيرا له رواه مسلم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى واغفر لنا ما مضى يا واسع الكرم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير والسعادة برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவருக்கு சொந்தம். சலாத்தும் சலாமும் ஷஃபீஉல் முத்னிபீன் ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா செம்மல்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அருளும் கிருபையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் ஆமீன். பள்ளவட்டி வட்டார ஜமாஅத்துல் உலமா சபை நடத்துகின்ற இந்த மாபெரும் மீலாது பெருவிழாவின் தலைவர், மரியாதைக்குரிய வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையின் தலைவர், மரியாதைக்குரிய ஹதரத் கிப்லா அவர்களே, கிராத் ஓதிய கீதம் இசைத்த கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, எனக்கு முன்னால் அருமையான 2 தலைப்புகளில் உரையாற்றிய இருபெரும் கல்லூரிகள், மக்தூமியா அரபிக் கல்லூரி, உஸ்வத்துல் ஹசனா ஷரியத் கல்லூரி, இந்த 2 கல்லூரிகளின் முதல்வர் ஹதரத் கிப்லா அவர்களை வரவேற்புரை வழங்கிய ஆலிம் பெருமகனார் இல்யாஸ் ஹதரத் அவர்களை மற்றும் முன்னிலை வகிக்கின்ற சமுதாயத்தின் உயர்வு தாழ்வுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களை, திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, மீலாது பெருவிழா ஒவ்வொரு மூமின்களுடைய மனதிலும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நாள் இந்த மீலாது பெருவிழா. நம்முடைய பிள்ளைகளுடைய பிறந்த நாளை நாம் மகிழ்வோடு நினைத்து பார்க்கிறோம். நம்முடைய பெற்றோர்கள் அவரவர்கள் சிலர் தங்களுடைய திருமண நாளை மகிழ்வோடு நினைத்து பார்க்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ரஹ்மத்துல் ஆலமீனாக இருக்கக்கூடிய அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய பிறந்த நாளை அது வருகின்ற பொழுது ஒவ்வொரு மூமின்களுடைய மனதிலும் அல்லாஹ் அதை ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக, இனம் புரியாத ஒரு கொண்டாட்டத்தை அல்லாஹ் நமக்கு தருகிறான். ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இது குறித்து சொல்லுகிற பொழுது, திருமணம் முடிக்கின்ற மணமகனுக்கு அன்றைய நாள் எப்படி மகிழ்ச்சிகரமானதாக இருக்குமோ அதை போன்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாள் அன்று மூமின்கள் ஒவ்வொருடைய மனதிலும் இனம் புரியாத சந்தோஷம், வார்த்தைகளால் விவரிக்க முடியாத சந்தோஷத்தை அல்லாஹ் வழங்குகிறான் என்று ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாவது ஒரு பொருளுடைய மதிப்பு தெரிந்தால்தான் அதன் மீது பாசம் வரும், பிரியம் வரும். பொருளுடைய மதிப்பு தெரியாவிட்டால் பாசமும் வராது, பிரியமும் வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து பேசுவதாக இருந்தால் தலைப்பு தந்து விட்டால் தலைப்புக்குள்ளே நின்று விடலாம். இப்ப 12 நாள் பயான் ஒவ்வொரு ஊருக்கு போகும்பொழுது தலைப்பு தந்து விடுவார்கள். ஆனால் நம்முடைய ஊரை பொறுத்தவரையில் தலைப்பு தராமல் பெருமானாரை பற்றி பேசுவது என்பது ஒரு கவிஞர் சொல்வதை போன்று நகைக்கடைக்குள் புகுந்த இளம்பெண்ணை போன்று மாறிவிடுகிறோம். கையில காசு கம்மியாத்தான் இருக்கும், ஆனா ஆசை நிறைய இருக்கும். இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, இவ்வளவு கடன் ஆயிருமே, ஒத்துக்குருவாரா, இது கம்மியா இருக்குதே, இன்னும் ஒரு 4 கிராம் சேர்த்து வாங்கலாமா. இளம்பெண் நகைக்கடைக்குள் புகுந்த இளம்பெண்ணை போன்று எதை எடுப்பது, எதை தொடுப்பது, எதை விடுப்பது என்கிற அளவிற்கு நாம் திகைத்து போய் விடுகிறோம். காரணம், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று இந்த உலகத்தில் நிறைவாழ்வு வாழ்ந்த மனிதர்கள் யாரும் இல்லை. வாழ்வில் எந்த பக்கத்தையும் குறை சொல்லவே முடியாது. எத்தனையோ மனிதர்கள், பெரிய மனிதர்கள் இருப்பார்கள். இந்த உலகத்தில் தத்துவ ஞானிகள், விஞ்ஞானிகள் எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய எல்லா பகுதிகளும் நிறைவானது என்று சொல்ல முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, காரணம் என்னவென்றால் மனிதர்கள் பலகீனமானவர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் சருகி போன இடங்களும் உண்டு. ஆனால் அல்லாஹு தஆலா அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் அவர்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்தையும் அல்லாஹ் செதுக்கி இருக்கிறார். இந்த நாளை பொறுத்தவரையில் இந்த 12 நாள் மட்டுமல்ல, எல்லா நாட்களிலும், குறிப்பாக இந்த நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசுகிறோமே, அல்லாஹ் பேச சொல்கிறான். வதக்கிருஹும் பி அய்யாமில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்களை நீங்கள் அவர்களுக்கு நினைவூட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அது என்ன அல்லாஹ்வுடைய நாட்கள்? இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய மிக கடுமையான தண்டனைக்குரிய பாதிப்பை தரக்கூடிய நாட்களாக இருந்தாலும் மக்களுக்கு மத்தியில ஞாபகப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய பேரருளை வெளிப்படுத்தக்கூடிய நாட்களாக இருந்தாலும் அது மக்களுக்கு மத்தியில நினைவூட்டப்பட வேண்டும். பெருமானாரை விட பேரருள் வேறு எதுவாக இருக்க முடியும்? அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், மூமின்களுக்கு அல்லாஹ் பேருபகாரம் செய்து விட்டான் என்று நபியை குறித்து தான் அடுத்த தொடரிலே சொல்லுகிறான். பேருபகாரம் என்று சொன்னால் அது ஐயாமுல்லாவாக வராதா? வதக்கிருஹும் பி அய்யாமில்லா என்ற அந்த வசனத்தின் கீழே வராதா? அல்லாஹ் சாதாரணமாகவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தந்து விட்டான்? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவுடைய நாள், அவர்கள் நபியாக வெளிப்பட்டதற்கு மத்தியில் இடையிலே எத்தனை ஆண்டுகள்? வரலாற்று ஆசிரியர்கள் 3000-4000 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த துஆவை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் முன்னறிவிப்பு செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அது வெளிப்படுகின்ற பொழுது கிட்டத்தட்ட 500-600 ஆண்டுகள் ஆகிவிடுகிறதே. ஒரு குழந்தை விஷயத்துல 10 மாசம் நம்ம எதிர்பார்ப்போம்.
ஆனால் 3500 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்த துவா 500-600 ஆண்டுகளுக்கு முன்னாலே நற்செய்தி சொல்லப்படுகிறது. இதை நான் சொல்லவில்லை, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன துஆஉ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புஷ்ரா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆவின் வெளிப்பாடாக நான் இருக்கிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நற்செய்தியின் வெளிப்பாடு நான் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள் அல்லவா, கஅபாவை கட்டி முடித்து, ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், அது பெருமானார் குறித்து தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வ முபஷ்ஷிரம் பி ரசூலின் யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத் என்று சொன்னார்களே, குர்ஆனில் அல்லாஹ் அவர்களுடைய பஷாரத்தை வெளிப்படுத்துகிறானே, அந்த பஷாரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் அவர்கள் பிறப்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்த அந்த நாளில் மட்டுமல்ல, அதற்கு முன்பே அல்லாஹ் தீர்மானித்து எப்பொழுது வெளிப்பட வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அப்பொழுது அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். எல்லா நபிமார்களிடத்திலும் அல்லாஹ் பையத்து பெற்றான் அல்லவா. இதா ഖദல்லாஹு மினன் நபியீன மீசாகஹும், அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களிடத்தில் ஒரு நபி வந்தால் லதுமினுன்ன பிஹி வ லதன்சுருன்னஹு, அவர் உங்களுடைய காலத்தில் வந்தால் அவரை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி ஒரு பெரிய ஏற்பாட்டோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களுக்கு பேருபகாரமாக வந்து சேர்ந்தார். பேருபகாரமாக எப்படி புரிந்து கொள்கிறீர்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களில் ஒவ்வொருவரும் தன்னுடைய பெற்றோர்களை விடவும் பிள்ளைகளை விடவும் உலக மக்கள் அனைவரை விடவும் நான் அவருக்கு பிரியமானவராக ஆகாத வரை நீங்கள் யாரும் முழுமையான மூமின்களாக ஆக முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஹதீஸை கேட்டுட்டு போறோம், ஆனா அப்படி பிரியம் வருமா? பிள்ளைகள் மீது நமக்கு பிரியம் இருக்கும். காரணம், நாம் பெற்றெடுத்து மார்பிலும் தோளிலும் போட்டு வளர்த்து அவர்களுக்காக வேண்டிய நம்முடைய வாழ்க்கையெல்லாம் தியாகம் செய்து அவர்கள் நாம் காணாத வாழ்க்கையெல்லாம், நாம் பார்க்காத வசதிகளை எல்லாம் அவர்கள் பெற வேண்டும் என்று நினைத்து அவர்களுக்காக வேண்டி நம்மை உருக்கிக் கொள்கிறோம். பாசம் இருக்கும். பெற்றோர்கள் நமக்காக வேண்டி சிறுபிள்ளையில் இருந்து நாம் அவர்களுடைய தியாகங்களை பட்ட பாட்டை நாம் பார்க்கிறோம். அதனால் அவர்கள் மீது நமக்கு பிரியம் இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோர் மீது பிரியம் இருக்கும். இதற்கு அரபியிலே ஹுப்பே தபகி என்று சொல்வார்கள். இயற்கையான பிரியம், யாரும் சொல்லித்தர வேண்டாம், இயற்கையான பிரியம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பிரியம் வர வேண்டுமானால் அவர்கள் யார், நமக்கு எப்படி அவர்கள் முக்கியமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளாத வரை அந்த பிரியம் வராது. சாதாரணமா சின்ன பிள்ளைக்கு தங்கத்தை பத்தி மதிப்பு தெரியாது, அதுக்கு தகரமும் தங்கமும் ஒன்றாகத்தான் தெரியும். பெரியவர்களுக்கு தான் அதனுடைய மதிப்பு தெரியும். அதனால்தான் ஒரு கவிஞர் இப்படி சொல்லுவார், மாணிக்கத்தின் மதிப்பு மன்னனுக்கு தெரியும், இல்லை என்றால் வியாபாரிக்கு தெரியும். மாணிக்கத்தின் மதிப்பு மன்னனுக்கு தெரியும், இல்லை என்றால் வியாபாரிக்கு தெரியும். அதை போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருமானாரை முழுமையாக புரிந்தவர்கள் சஹாபிகள். எண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், நாம் இன்னும் அல்லாஹ்வையே புரியாமல் இருக்கிறோம். வமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, அவர்கள் அல்லாஹ்வையே முழுமையான முறையில் முழுமையான தகுதியோடு அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் எங்கே தெரிந்திருக்கிறோம்? பெருமானாரை பற்றி முழுமையாக உணர்ந்திருந்தால் நாம் பெருமானாரின் மீது பிரியம் கொள்வோம். பெருமானாரின் மீது எந்த அளவுக்கு பிரியம் கொள்வோம்? பெற்றோர்களை விடவும் நம்முடைய பிள்ளைகளை விடவும் உயிரை விடவும் அதிகமாக நேசிப்போம். இன்னைக்கு சர்வ சாதாரணமா அவர்கள் ஒரு மனிதர் தானே, அவங்க விஷயத்தில் நீங்க இவ்வளவு பிரயத்தனம் எடுக்கிறீர்கள் என்ற சில விமர்சனங்களை பார்க்கலாம். உங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை மறைந்த மருகும் அல்லாமா ஷேഖு தஃப்சீர் PSP ஸைனுல் ஆபிதீன் ஹஜரத் குபலா நவரல்லாஹு மர்கதஹு, அல்லாஹ் அவர்களின் மண்ணறையை வெளிச்சமானதாக விசாலமானதாக ஆக்கட்டும். தெளிவாக சொல்லுவார்கள், சஹாபிகள் சொல்லுவார்கள்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித இனத்தை சார்ந்தவர்கள்தான், ஆனால் நாமும் அவர்களும் சமமல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷரும் லாக்கல் பஷரி, அவர்கள் மனிதர் தான், ஆனால் எல்லா மனிதர்களை போன்றும் கிடையாது. வயாக்கூத்துன் ஹஜருன், மாணிக்கமும் முத்தும் அதுவும் கல் வகையை சார்ந்ததுதான். லாக்கல் அஹ்ஜாரி, கூழாங்கற்களை போன்று அல்ல. அதுவும் கல்லு இதுவும் கல்லு. இது லாரி டிப்பர் கணக்கில் வாங்குறோம், அது சும்மா உள்ளங்கையில தான் வாங்க முடியும். மனிதர் என்ற காரணத்தினால் அவர்கள் எல்லோரையும் போன்று சாதாரணமாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டாம். இது என்ன தெரியுமா? ரசூலுல்லாவுடைய மஹப்பத்தை மனதிலிருந்து அகற்றுவதற்குரிய முதல் வாசகம்தான் அது. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சொன்னார்கள் அல்லவா, மாலிஹாதர் ரசூல் யக்குலு தஆம வ யம்ஷி பில் அஸ்வா, இவருக்கு என்ன தனி மரியாதை என்ன பாருங்க, அவரும் ஒரே மாதிரி சாப்பிடுறாரு, கடை வீதியில சுத்தி வருகிறார் அப்படின்னு சாதாரணப்படுத்துவதனுடைய நோக்கம் என்னவென்றால், சாதாரண மனிதராக என்று அதை மனதிலே பதிய வைத்து விட்டால் அவர்கள் மீது பிரியம் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அப்படி அல்ல. நாளை மறுமையில் பெற்றோர்கள் நமக்காக வேண்டி எதுவும் செய்ய முடியாத நேரத்தில், உற்றார் உறவினர்கள் எதுவும் செய்ய முடியாத நேரத்தில், பிள்ளைகள் எதுவும் செய்ய முடியாத நேரத்தில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வந்து நிற்பார்கள். இந்த உண்மையை புரிந்து கொண்டவர்கள் பெருமானாரின் மீது பிரியம் வருவதை யாராலும் தவிர்க்க முடியாது. ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு ஜனாசாவிலே கலந்து கொள்கிறார். அது ஒரு குழந்தையினுடைய ஜனாசா. அதுவும் ஒரு சஹாபிக்கு அடுத்தடுத்து 3வது குழந்தை வஃபாத்தாகிறது. 3 குழந்தை ஒரு சில மாதங்களில் ஒரு சில ஆண்டுகளில் நடக்கிறது. ஒரு தகப்பனாருடைய மனம் எவ்வளவு புண்பட்டிருக்கும். அவர் ரொம்ப கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறார். அவரை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு 3 குழந்தைகள் பிறந்து பருவ வயதை அடைவதற்கு முன்னால் அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்களோ, அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோர்களுக்காக வேண்டி ஷஃபாஅத்து செய்யும். அவர்கள் சொர்க்கத்திலே அந்த பிள்ளைகளின் ஷஃபாஅத்தினால் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சொன்ன உடனே ஒரு சஹாபி எந்திரிக்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த பாக்கியம் 3 குழந்தை இறந்திருந்தா தானா, 2 குழந்தை இறந்திருந்தால் எப்படி என்று கேட்கிறார். சஹாபிகளுக்கு நாம் ஒவ்வொரு நிமிடமும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் தெரியுதா? அவங்கள மாதிரி தைரியமாக சபைகளில் பெருமானாரின் மீது மனம் நிரம்பிய மலையளவிற்கு அன்பு இருந்தாலும், மலையளவிற்கு மரியாதை இருந்தாலும், ஒரு சஹாபி சொல்கிறார், எங்களுக்கு பெருமானாரை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும், ஆனால் தைரியமாக நாங்கள் நிமிர்ந்து பார்த்தது கிடையாது என்று சொல்கிறார். மரியாதை ஒரு பக்கம், பிரியம் ஒரு பக்கம், அவர்கள் தடுமாறி கொண்டிருப்பார்கள். ஆனாலும் அவர்கள் கேட்ட கேள்விகள் அத்துணையும் மார்க்க சட்டங்களாக இன்னைக்கு நாமெல்லாம் சர்வ சாதாரணமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சஹாபிகள் கேட்கலன்னு வைங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் நமக்கு மார்க்க சட்டங்களே கிடைத்திருக்காது. சஹாபிகளுக்கு துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். பெருமானாரின் மீது எவ்வளவு பிரியம் கொண்டவங்க தெரியுமா? பிரியம் இல்லாத பொழுதுதான் பிரியம் அறிவை மழுங்கடித்து விடும். பிரியம் இருக்குது பாருங்க, அறிவை மழுங்கடித்து விடும். ஆபிரகாம் லிங்கன் இருக்கிறார்ல, அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன், அவரை ஒரு அழகி போட்டியில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். உட்கார வச்சு 11 அழகிகள், கேட் வாக்னு சொல்லுவாங்க, பூனை நடை நடக்க வைக்கிறாங்க. எல்லாம் நடந்து ஒரு மார்க்லாம் போட சொல்லிட்டு கையில் வாங்கி பார்த்தா யாருக்குமே அவர் மார்க் போடலை. என்னங்க 2 மணி நேரம் அழகி போட்டி நடந்திருக்குது, நாட்டினுடைய ஜனாதிபதி, அப்போ ஒரு துணை ஜனாதிபதி, நீங்கள் எந்த மார்க்கும் போடலையே அப்படின்ன பொழுது அவர் சொன்னார், இந்த நடந்து வந்த 11 பிள்ளைகளில் மிஸ்ஸஸ் ஆபிரகாம் லிங்கனை விட, என் மனைவியை விட ரொம்ப ஸ்டைலாக அழகாக நடக்கிற யாருமே எனக்கு தெரியலை. அதனால் நான் யாருக்குமே மார்க் போடாமல் உட்காந்துருக்கிறேன், யாருமே சரியில்லைன்ட்டார். அப்படி என்ன மிஸ்ஸஸ் ஆபிரகாம் லிங்கன் அப்படின்னு அந்த அம்மாவை போய் பார்த்தா
அந்த அம்மா இங்க ஒரு கட்டையை வச்சு கையில் ஒரு குச்சியை வச்சு அது நடக்குவதற்கே தள்ளாடுகின்ற ஒரு தோற்றம். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க இது என்ன நடக்கிறதுக்கே முடியாம அக்குள்ள கம்பு வச்சு கையில் ஒரு கம்பு வச்சு நடக்கிறாங்களா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், ஆபிரகாம் லிங்கனின் கண் கொண்டு பாருங்கள், அவள் உங்களுக்கு உலக பேரழகியாக தெரிவாள். அறிவு, அதாவது பிரியம் அறிவை தள்ளிவிடும். சஹாபிகள் எனக்கு முன்னாடி ஜக்கரியா சொன்னாங்கல்ல, ஒரு இடத்தில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சிறுநீர் வரவில்லை, ஆனால் சிறுநீர் வருவதை போன்று உட்கார்ந்தார்கள் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? சிறுநீர் வரல அவருக்கு, ஆனா அப்படி உட்கார்ந்தாங்க. ஒரு மரத்து பக்கமா போனாங்க, ஒரு கிளையில, அங்க கிளையெல்லாம் இல்லை, ஆனா கிளை இடிக்கிற மாதிரி குனிஞ்சாங்க. அவர்கிட்ட கேட்டாங்க, ரசூல்லா இப்படி செய்யறதை பார்த்துருக்கேன், ரசூல்லா இப்படி செய்யறதை பார்த்துருக்கேன், இந்த இடத்துல சிறுநீர் காணி உட்கார்ந்தாங்க, இந்த இடத்துல மரத்தினுடைய கிளை இருந்துச்சு, அந்த கிளை இடிச்சிருக்கிறாந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிஞ்சு போனாங்க. இப்போ உள்ளவங்க அதை ரெண்டா பிரிச்சிருக்கிறான், சுன்னத் ஆதத். சுன்னத்னா சமுதாயம் எதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி நபி நடந்து காட்டினார்களோ அது சுன்னத்து. ஆதத்து அல்லாஹ்வுடைய உத்தரவும் அதுக்கு சம்பந்தம் இல்லை, அவர்கள் சுயமாக நடந்து கொண்டது. ஆதத்துலாம் இதுல தான் வரும். தலப்பாக ஆதத்துட்டான், சஹாபிகள் அப்படி பிரித்ததில்லை. அதனாலதான் அப்துல்லாஹ் இப்னு உமர் ஆதத்தையும் சுன்னத்தாகவே மாற்றினார்கள். காரணம், பிரியம் வந்து விட்டது. சஹாபிகள் கேள்வி கேட்டார்கள், பிரியத்திற்கும் பயத்திற்கும் மரியாதைக்கும் மத்தியில் தடுமாறி கேள்விகள் கேட்ட கேள்விகள் அனைத்தும் சமுதாயத்திற்கு பலன் மிக்கதாக மாறியது. நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் ஒன்று சொன்னாங்க, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்ற பொழுது அவனோடு சேர்ந்து ஒரு ஷைத்தானும் உருவாக்கப்படுவான், ஒரு மலக்கும் படைக்கப்படுகிறார். வளர வளர மலக்கும் அந்த பையனோடு அந்த குழந்தையோடு தொடர்பு கொள்வார்கள், ஷைத்தானும் தொடர்பு கொள்வார்கள். நல்ல எண்ணங்கள் மனதில் வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ் அந்த மலக்கின் வாசித்தாவின் மூலமாக அல்லாஹ் போடுகிறான். அது செயல் பெற்று விட்டால், நல்ல எண்ணம் செயல் பெற்று விட்டால், நடந்து விட்டால் அந்த மலக்கின் தூண்டுதல் வெற்றி பெற்று விட்டது. கெட்ட எண்ணம் மனசுல வருதுன்னு அந்த ஷைத்தானுடைய தூண்டுதல். அதனாலதான் அவுது பில்லாஹ் ரசூலுல்லாஹ் ஓத சொல்றாங்க, கெட்ட எண்ணம் அந்த செயல் வடிவு பெற்று விட்டால் அந்த ஷைத்தான் வெற்றி பெற்று விடுகிறான்னு சொன்னாங்க. நம்ம தாய்மார்கள் கூட நம்ம சில பிள்ளைங்க விளையாடும் போது, இப்போ அதெல்லாம் கிடையாது, அப்போ வெளியில போய் விளையாடும் பொழுது அடிச்சு ஏதாவது துரத்தும் போது பெரியவங்க இருந்தால் சொல்லுவாங்க, அவன் சும்மா இருந்தாலும் அவனோட இருக்கிற ஷைத்தான் சும்மா இருக்க மாட்டான்னு சொல்லுவான். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உண்மைதான், அது சும்மா ஒன்றும் சொல்லலை. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனோட ஒரு ஷைத்தான் படைக்கப்படுகிறான், ஒவ்வொரு மனிதனோடும் ஒரு மலக்கும் படைக்கப்படுகிறான். ஹதீஸ்ல இருக்கு. இப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு சஹாபி கேட்கிறார், அப்ப மஅக்க யா ரசூலுல்லாஹ், அப்ப உங்களோடையும் அப்படி ஒரு ஷைத்தான் படைக்கப்பட்டிருக்கிறானா அப்படின்னு கேட்டார். இப்போ சபையில ஒரு முக்கியமான செய்தி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் அப்படி கேட்டாருன்னு வைங்க, நம்ம துரத்தி விட்டுருவோம். நம்ம இங்கே உள்ளவங்க துரத்தலைனாலும் அங்கே உள்ளவங்க துரத்தணும், போடாடே அதிக பிரசங்கி ஓடுறா அப்படின்னு. இப்படி துரத்துறதுனால தான் ஓடி ஓடி எங்கே போகக்கூடாதோ அங்கே போய் சேர்ந்துடுறான். நம்ம முதல்ல துரத்தக்கூடாது, மனம் திறந்து வழிவிட வேண்டும், கேட்கறத வரவேற்கணும். போடான்னு துரத்தின உடனே அவனுக்கு எங்கே அங்கீகாரம் கிடைக்கிறதோ அங்கே போய் சேர்ந்துக்கிறான். அது வேற விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபி கேட்கிறார், அப்போ மஅக்க யா ரசூலுல்லாஹ், உங்களோடய ஒரு ஷைத்தான் இப்படி படைக்கப்பட்டிருக்கிறானா, அந்த ஷைத்தான் என்னென்ன சேட்டையெல்லாம் செய்கிறாங்கிற மாதிரி அவருடைய கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து கொண்டே சொன்னார்கள், நஅம், ஆமாம், ஆனால் ஒரு வித்தியாசம், வலாக்கின் அஸ்லமனி, அவன் எனக்கு முழுமையாக கட்டுப்பட்டு விட்டான், லா யஅமுருனி இல்லா பி கைரி, எனக்கு நன்மையை தவிர வேறு எதையும் அவனால் ஏவ முடியாது. ஷைத்தானுடைய தபியத்தை என்ன தெரியுமா? கெட்டதை ஏவுவான், நல்லதை ஏவினாலும் அவன் மீது சந்தேகப்படு. ஹஜ்ரத் இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப தெளிவாக சொல்வார்கள், வகாலிஃபின் நஃப்ஸ வஷைத்தான ஃபஅஸிஹிமா வ இன்னஹுமா மஹலா கன்னுஸஹ ஃபத்தஹிமி. நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கும் மாறு செய்து பழகிக்கொள். நஃப்ஸு ஒன்றை செஞ்சா மாறு செய்யுங்க, நஃப்ஸு ஒன்றை ஏவுனா, ஷைத்தான் ஒன்றை ஏவினால் மாறு செய்யுங்கள்.
வயின்ஹுமா மஹலா கன்னுஸஹ ஃபத்தஹிமி, அந்த ரெண்டு பேரும் உங்களுக்கு தெளிவான நன்மைகளை சொன்னாலும் சந்தேகப்படு. சொல்ற ஆள் இன்ன ஆளாச்ச சந்தேகப்படுங்கிறாங்க. இந்த பைத்துல ஷைத்தானை விட இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதல்ல நஃப்ஸ் சொல்றாங்க. ஏன் தெரியுமா? புர்தாவின் காவியத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய பாஜூரி இந்த கிதாபில் சொல்லுவாங்க, ஷைத்தான் நம்மை வழிகெடுக்கிறான் என்று சொன்னால் ஷைத்தானையே வழிகெடுத்தது அவனுடைய நஃப்ஸு. அது நஃப்ஸு ஷைத்தானை விட பிரம்மாண்டம். அதனால தான் ஹஜ்ரத் இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதலில் நஃப்ஸை சொல்கிறார்கள். அப்போ ஷைத்தான் நல்லது சொன்னாலும் கெட்டது அதுக்கு பின்னாடி ஒரு பள்ளம் இருக்கும். ஒரு சஹாபி தஹஜ்ஜத் தொழாமல் தூங்கிட்டாங்க. தொடர்படியாக தஹஜ்ஜத் தொழுகிறவங்க தூங்கி சுபுகனுடைய பாங்கு சத்தம் கேட்ட உடனே பதறி போய் உட்கார்ந்து ஏதோ பெரிய துக்கப்பட்டவராய் அழுது அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து, இறைவா தொடர்ந்து தொழுது வந்து அந்த சுன்னத்தை விட்டுட்டனேன்னு அவர் அழுது ரொம்ப புலம்புகிறார்கள். மறுநாள் தஹஜ்ஜத்துடைய நேரம், வீட்டில் சத்தம் கேட்கு, எந்திரிங்க தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு. அவர் விழித்து பார்க்கிறார், யாருமே இல்லை, ஆனால் சத்தம் வருது. யார் அது? திரும்பவும் சத்தம் வருது, எந்திரிங்க தொழுகைக்கு நேரம் ஆச்சு. யாருன்னு பார்த்தா ரூமில் யாருமே இல்லை. அப்புறம் யார் அது என்று கொஞ்சம் கனத்த குரலில் கேட்ட பொழுது, ஷைத்தான். ஷைத்தானா? நீ என்ன தொழுகைக்கு எழுப்பி விடுற? நீ நல்லது செய்ய மாட்டிய என்று சொன்ன பொழுது அவன் சொல்றான், நேத்து உங்களை எப்படியாவது தஹஜ்ஜத்தை விட்டு தூரமாக்கிறோன்னு தூங்க வச்சேன். நீங்கள் அழுது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டதின் காரணத்தினால் 80 ஆண்டுகள் தஹஜ்ஜத் தொழுது நன்மைகளை அல்லாஹ் உங்களுக்கு தந்து விட்டான். இன்னைக்கும் தூங்கி இன்னொரு 80 வருஷம் கிடைக்கிறத விட நாமளே எழுப்பி விட்டுட்டா ஒரு நாள் நன்மையோடு போயிருமேண்டு எழுப்பி விட்டேன்னா. இப்போ ஷைத்தான் கெட்டதை நல்லதை ஏவினாலும் அதற்கு பிறகு ஒரு பள்ளம் இருக்கும். அதுதான் அவனுடைய தபியத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுஹபத்தினால் ஷைத்தானுடைய தபியத்தே மாறிவிட்டது. லா யஅமுருனி இல்லா பி கைரின் என்று சொன்னார்கள். சஹாபிகள் இந்த கேள்விகள், இப்படி நிறைய கேள்விகளை கேட்டார்கள். இந்த சஹாபி அந்த சபையில கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், 2 குழந்தை பிறந்து இறந்தாலும் இந்த பாக்கியம் கிடைக்காதா? நீங்க 3ன்னு சொன்னீங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமா, 2 குழந்தை இறந்தாலும் அவங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும் பருவ வயதை அடைவதற்கு முன்னால். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் கணக்கு வழக்கு தொடங்கலை. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத் செய்து பெற்றோர்களை சொர்க்கம் அழைத்து செல்வார்கள். இப்போ ஒரு சஹாபி எந்திக்கிறார், உங்களுக்கே தெரியும் என்ன கேட்க போறாரு. என்ன கேட்பாரு? ஒரு குழந்தை மட்டும் இறந்திருந்தால் எப்படி? 3 குழந்தை இறந்தா சொல்லிட்டாங்க, 2 குழந்தை இறந்தான்னு ஒரு சஹாபி கேட்டுட்டார். இன்னொரு சஹாபி எழுந்து கேட்கிறார், ஒரு குழந்தை இறந்திருந்தா என்ன செய்யறது? கணக்கு டேலி ஆக மாட்டேங்குன்னு 2 பிள்ளைய கொல்லவா முடியும்? 3 பேர் போனால் தான் நான் சொர்க்கத்துக்கு வர முடியும். மீதி இருக்கிற நல்லா இருக்கிற 2 பிள்ளைய கொல்ல முடியுமா? ஒரு குழந்தை இறந்தால் என்ன செய்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள், ஒரு குழந்தை இறந்தாலும் இந்த ஒரு குழந்தையும் அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத் செய்து பெற்றோரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். இப்போ ஒருத்தர் எதிர்த்து நிற்கிறார். அடுத்த ஆள் அவர் என்ன கேட்க போறாரு? குழந்தையை இறக்கலை, என்ன செய்யறது? இப்போ அறிவின்படி சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தால் குழந்தை இறந்ததை பற்றி சொன்னார்கள், எண்ணிக்கை 3, 2, 1. ஆனா இன்னொரு சஹாபி எழுந்து நின்று கேட்கிறார், ஒன்றுமே இறக்கல, அதை கேட்டுருவோம் அப்படின்னு கேட்கிறார். இதுதான் சஹாபிகள். சாதாரணமான விஷயம் அல்ல. சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்கு செய்த சேவைகள், அவர்களுக்காக வேண்டி நாம் நிறைய துவா செய்யணும். நான் சில இடங்களில் அழுதிருக்கிறேன். ஹஜ்ஜுடைய சமயத்தில் இப்படி துவா செய்தார்கள், அல்லாஹும் மக்ஃபிர் லில் முஹல்லிகீன். ஹஜ்ஜுக்கு வழிகாட்டிகள் மூத்த ஆலிம்கள் எல்லாம் இருக்கிறார். இறைவா, உம்ராவை முடிச்சுட்டு ஹஜ்ஜை முடிச்சுட்டு மொட்டை அடிக்கக்கூடியவர்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. ஒரு சஹாபி பக்கத்தில் இருந்து வலில் முக்கஸ்ஸிரின், முடியை வெட்டியவர்களுக்கும் யா ரசூலல்லாஹ் சேர்த்துக்கங்கிற. ரசூலுல்லாஹ் அவர் பக்கம் திரும்பவே இல்லை. அல்லாஹும் மக்ஃபிர் லில் முஹல்லிகீன். ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ் முடிய வெட்டிக்கிட்டவங்களையும் சேர்த்துக்கங்க. அவரும் விட மாட்டேங்கிறார். வலில் முக்கஸ்ஸிரின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கம் திரும்பவே இல்லை. அல்லாஹும் மக்ஃபிர் லில் முஹல்லிகீன், மொட்டை அடித்துக் கொண்டவர்களுக்கு இறைவா அவர்களின் பாவங்களை நீ மன்னிப்பாயாக. அவங்களும் விடல. 3வது கேட்காங்க, வலில் முக்கஸ்ஸிரீன யா ரசூலல்லாஹ்,
வெறும் மொட்டை அடித்தவங்களுக்கு மட்டும் துவா செய்யாதீங்க, முடிய குறைச்சவங்களுக்கும் சொல்லுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது முறையாக சொன்னார்கள், வலில் முக்கஸ்ஸிரி, சரி முடியை வெட்டி கொண்டவர்களுக்கும் பாவங்களை மன்னிப்பானாக. இப்படி ஆயிரம் நிகழ்வு. ஒரு சஹாபி எஞ்சி நிற்கிறாரு, யா ரசூலல்லாஹ் இன்னலி அஷரத்து அவுலாதீன், எனக்கு 10 பிள்ளைங்க பிறந்தாங்க, அல்லாஹ்வுடைய கிருபை எல்லாரும் வளர்ந்து பெரியவங்களாயிட்டாங்க. ஒரு ரிவாயத்தில் இப்படி வருது, அக்குவியாக எல்லாரும் பலமா இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன, போய் சேர்ற சிம்பதியில் யாருமே இல்லை, நல்ல பலமா இருக்குது, மரம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, இனி புயல் அடித்தாலும் விழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பெரியவங்களாயிட்டாங்க. இப்போ என்ன செய்யறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகளை கவனியுங்கள். வஅன வலதுக்கும் ஃபஷஃபிஉ லக்கும், நான் உங்களுக்கு பிள்ளையாக இருந்து உங்களுக்கு ஷஃபாஅத் செய்து உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுவேன். எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு பெரிய மஹப்பத்து இந்த உம்மத்தின் மீது இருந்தால் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? பிள்ளைங்க இருக்கிறவங்களுக்கு பிள்ளைங்க கூட்டு போவாங்க, உங்களுக்கு எந்த பிள்ளையும் இறக்கலையே, நமக்கு ஷஃபாஅத் செய்ய யார் இருக்கிறார்? வானவரதுக்கும் நான் உங்களுக்கு பிள்ளையாக இருந்து ஷஃபாஅத் செய்வேன். இவர்களை எப்படி பிரியப்படாமல் இருக்க முடியும்? அது எந்த நாடு? யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிக்குல்லி இம்ரிஇ மின்ஹும் யௌமைதின் ஷானு யுக்னி. யாரையும் கவனிக்க முடியாமல் அவரவர் தங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருப்பார்கள். மனைவி ஓடிடுவாங்க, பிள்ளைகள் ஓடிடுவார்கள், பெற்றோர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் ஓடி விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் நான் உங்களுக்கு பிள்ளையா இருந்து உங்களை கரை சேர்ப்பேன். அது எந்த அளவுக்கு சொல்றாங்க? ஸிராத்துல் முஸ்தகீமுடைய பாலத்தின் ஓரத்தில் நின்று கொண்டு நான் உங்களை குரல் கொடுத்து கொண்டே இருப்பேன். இஸ்தகீமு இலைய, நேர வாங்க, நேர வா, அங்கெங்கேயும் பார்க்காத, நேர வா. ஒரு நீச்சல் பழகி கொடுக்கின்ற தகப்பனை போன்று, தகப்பனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் தெருவில் நடந்து போனேன், ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்கிறாரு, ஒரு இஸ்லாமிய விரோதி, மாலி நபியுக்கும் யுஅல்லிமுக்கும் கைஃப தஸ்தஞ்சூன, என்ன உங்க நபி எப்படி சிறுநீர் கழிப்பது என்றெல்லாமா சொல்லி தருவாரு? நபின்னா பெரிய பெரிய மேட்டர்ல பேசணும், வானம் பூமி அரிசு குருசு லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் மலக்குமார்கள் ஜின்னுகள், இப்படி பிரம்மாண்டமான விஷயத்தை பேசணும். எப்படி சிறுநீர் கழிக்கிறது, எப்படி சாப்பிடுறது, எப்படி தூங்குறது, இதெல்லாமே சொல்லி தருவாரு. மாலி நபியுக்கும் யுஅல்லிமுக்கும் கைஃப தஸ்தஞ்சூன், இப்படிலாம் கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து சொன்னார்கள், இன்னமா அனலக்கும் மிஸ்லுல் வாலிதி வலதி. அவர் கேட்டதில் என்னப்பா தப்பு இருக்கு? நான் நபி மட்டும் இல்லப்பா, உங்களுக்கு நான் ஒரு குழந்தைக்கு தகப்பனை போன்று என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த நபியின் மீது எப்படி பிரியம் வைக்காமல் இருக்க முடியும்? அப்படியானால் அவர்களை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால் தான் அவர்களின் மீது பிரியம் வரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, மற்ற மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான குணங்களை எல்லாம், கெட்ட குணங்களை எல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய பிறப்பிலேயே அல்லாஹ் அகற்றிவிட்டான். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, துவாவில் ஒரு முக்கியமான ஒரு துவா இருக்கு. என்ன துவா தெரியுமா? ரப்பனா இக்ஃபிர் லனா வலிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். இறைவா, எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, ஈமானோடு எங்களுக்கு முந்தி சென்று விட்ட சகோதரர்களின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு, எங்களுடைய இதயத்தில் மற்ற மூமின்களின் மீது வரக்கூடிய கில்லை நீ அகற்றிடுவாயாக. கில்னா என்ன தெரியுமா? கில் என்ற அரபி வார்த்தை, சில அரபி வார்த்தைக்கு ஒற்ற வார்த்தையில் அர்த்தம் வச்சிட முடியாதுங்க, அது நிறைவை தராது. பரக்கத்தும் அந்த மாதிரி தான். பரக்கத்துக்கு அருள் வளம் அபிவிருத்தி சொல்லலாம், ஆனால் விவரம் அதனுடைய விரிவாக்கும் பெருசு. கில் என்ற வார்த்தை என்ன தெரியுமாங்க? சக மனிதர்களின் சுருக்கமாக நெருக்கமாக உள்ள உறவுகளின் மீது அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து நமக்கு ஏற்படுகின்ற பொறாமை, நமக்கு ஏற்படுற பொறாமை. நெருக்கமானவர்கள் மீது தான் பொறாமை வரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது
அவங்களுடைய சகோதரர்களுக்கு வந்துச்சா இல்லையா பொறாமை? மற்றவங்க மேல வந்துச்சா? வரல. நெருக்கமானவர்களின் மீது வரக்கூடியதுதான் கில்லு. கண்ணியத்திற்குரியவர்களே, நல்லா நாம புரிஞ்சுக்கணும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். உலக பணக்காரர் யாரு? புருனை அதிபர்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் நாம சின்ன பிள்ளையில டவுசர் போட்டிருந்த காலம், அவங்களோட வளர்ச்சி இல்லை. இப்ப யாரு? ஆன்லைன் அதிபராக இருக்கக்கூடிய அமேசான், பிளிப்கார்ட்டுடைய அதிபர் சொல்றாங்க. அப்படியா? நமக்கு அது ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், அது ஒரு தகவல். அப்படியான்னு போயிடுவோம். பொறாமை வருமா நமக்கு? அப்படியா அவன் பெரிய பணக்காரன் ஆகிட்டானா நமக்கு பொறாமை வராது. நம்ம வேர்ல்டு லெவலில் விட்டுட்டு நம்ம இந்திய லெவலில் வந்துடுவோம். தேசிய அளவில் இந்தியாவினுடைய பெரிய பணக்காரர் அம்பானி அப்படியா இருக்கலாம். 15 வருஷம் பெரிய ஆளுடைய தொடர்பு இருக்கிறதுனால, உதவி இருக்கிறதுனால அவர் உலக பணக்காரராக ஆகுவதில் சிரமம் இல்லை. அதில் இதுவும் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். தமிழ்நாட்டில் பணக்காரர்களுடைய பட்டியலில் முதலில் இருக்கக்கூடியவர் திருச்செந்தூரை சார்ந்த ஷிவ் நாடார். அவர் பாம்பேயில் தான் எல்லா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறார். SSN காலேஜ் வச்சுருக்காங்களே இல்லையா சென்னையில், அவங்க. அப்படியா? ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். அப்புறம் நான் தமிழ்நாட்டை முடிச்சுட்டு கரூர் மாவட்டத்துக்கு வர்றேன். இங்கே பயான் பேசுறதுனால சொல்கிறேன். கரூர் மாவட்டத்திலேயே ஒரு பணக்காரர், எனக்கு தெரியாது, ஒருத்தர் பேரை சொல்கிறேன். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். நான் வந்து வேர்ல்டு லெவலில் தாண்டி தேசிய லெவலுக்கு வந்து அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்து கரூர் மாவட்டத்துக்கு வந்துட்டேன். அடுத்து உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் பெரியத்தா மகன் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டானாம அப்படின்னு சொன்ன உடனே இடது பக்கம் நறுக்கணும். அங்கே தானே ஹார்ட் இருக்கு. அது வரைக்கும் நமக்கு இன்ஃபர்மேஷனாக இருந்தது. உங்கள் பெரியத்தா மகன் திடீர்னு பெரிய கடந்த 10 ஆண்டுகளாக பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாரான்னு சொன்னோடனே நறுக்குங்கிறா இல்லையா? இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம உடனே சொல்லுவோம், அவர் ஹலாலாவே சம்பாதிக்கிறது இல்லை அப்படிமோ. உங்கள்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் கேட்கவே இல்லையே. நான் உலக பணக்காரர் யாருண்டு அமேசான் பிளிப்கார்ட் அதிபரை சொல்லும் போது ஹலாலா ஹராமா நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்கல. அப்புறம் தேசிய லெவலில் உள்ள பணக்காரர் தமிழ்நாட்டு அளவில் கரூர் மாவட்டத்தை பற்றி நான் பேசும்போது நீங்கள் சர்டிஃபிகேட் தரல, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கடந்து போனீங்க. உங்கள் பெரியத்தமாக சொன்ன உடனே நான் கேட்காமலே சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க. அவர் ஹலாலாவே சம்பாதிக்கிறது இல்லை. மேலிருந்து நான் ஒரு 5 பேர் அடுக்குனேன்னு அவங்களாம் ஹலாலாக சம்பாதிச்சிட்டாங்களா? ஒன்றும் இல்லை. மனித இயல்பு. ரொம்ப நெருக்கமானவர்களின் மீது பொறாமை வரும். அந்த பொறாமை எங்களுக்கு வராமல் இறைவா எங்களுடைய இதயத்தில் அது வராமல் ஆக்குவாயாக நம்ம துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். சரி, போயிருமா? போகாது. எப்ப வரைக்கும்? மௌத்தாகிற வரைக்கும் போயிருமா? போகாது. அப்பப்ப வரத்தான் செய்யும். நாம எச்சரிக்கையா கவனமா அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்ப போகும் தெரியுமா? சொர்க்கத்துக்கு உள்ளே நாம் போவதற்கு முன்னால் சொர்க்கத்தினுடைய வாசலில் வைத்து நமக்குலாம் ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடக்கும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, சொர்க்கத்துக்கு போவதற்கு முன்னால் சொர்க்கத்தின் வாசலில் நம்முடைய இதயங்களில் ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்து அங்கேதான் அல்லாஹ் அந்த ஜில்லை எடுப்பான். பயானுடைய ஆரம்பத்தில் நான் சொன்னேன், வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் ஜில்லின், அந்த சுவனவாசிகளின் இதயத்தில் இருந்து அப்பொழுதுதான் அந்த பொறாமை உணர்வு ஜில் என்பதை நாம் அகற்றுவோம். அடுத்த ஆயத்தை ஓதி பாருங்க. இஹ்வானன், சொர்க்கத்திலே சகோதரர்களாக இருப்பார்கள். அலா சுருரின் முத்தகாபிலின், கட்டில்களிலே இருக்கைகளிலே ஒருவருக்கொருவர் எதிரே அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பார்கள். அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஆபரேஷன் மட்டும் நடக்கலன்னு வைங்க, சொர்க்கத்துக்குள்ளே நாம் இப்படித்தான் இருப்போம். இவர் சரியா தொழவே வரமாட்டான், யார் செஞ்ச புண்ணியமோ அல்லாஹ் மன்னிச்சு இன்னைக்கு சொர்க்கத்துக்கு உட்கார்ந்துருக்கான் பார் முடியுமோ. இன்னொரு ஆள் அண்ணன் தம்பி சரியாவே கவனிக்க மாட்டான், என்னன்னே தெரியல, அல்லாஹ் இவனையெல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பியிருக்கான். இவன் ஒரு பக்கம் எதிரில் உட்காரவே மாட்டாங்க. சிரிப்புலாம் வந்து நடிப்பாயிரும். அண்ணன் சலாம் அலைக்கும் இஸ்லாம், என்னத்தை இவன் பெரிய சலாம் சொல்கிறான். சொர்க்கம் சொர்க்கமாகவே இருக்காது. அப்போ சொர்க்கம் சொர்க்கமாக இருக்க வேண்டுமானால் யார் மீதும் அந்த ஜில் என்பது இல்லாமல் இருக்க வேண்டும். அதுக்கு தான் வாசல்லே வச்சு ஆபரேஷன் பண்ணி வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் ஜில்லின் இஹ்வானன் அலா சுருரின் முத்தகாபிலின். அல்லாஹ் சொல்றான், இது பெருமானாருக்கு தன்னுடைய 3வது வயதில் நடந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க.
ஒரு மனித வாழ்வில் பொறாமை உணர்வு எப்போ துவங்கும் தெரியுமா? 3 வயசுலேருந்து துவங்கும், அல்லது 4லிருந்து துவங்கும். அப்பவே ஷக்கு சதுர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதயம் பிளக்கப்பட்டு அவர்களுடைய இதயத்தின் புகாரில் இருக்கு ஒரு பகுதியை எடுத்து ஹாதா ஹல்லு ஷைத்தான், இது ஷைத்தான் உடைய பகுதி என்று நீக்கப்பட்டு ஜம்சம் தண்ணீரில் பெருமானாரின் இதயம் கழுகப்பட்டு மீண்டும் வைத்து தைக்கப்பட்டதாக புகாரியில் இடம்பெறுகிறது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரஅய்து அஸர ஷக்க சத்ரிஹி, பெருமானாரின் இதயம் பிளக்கப்பட்டு மீண்டும் தைக்கப்பட்ட அந்த அடையாளத்தை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன? ரசூலுக்கு யாரின் மீதும் பொறாமை வந்ததே இல்லை. ஏன்னா அந்த பொறாமை வருவதற்குரிய பாட்டு இருக்குது பாருங்க, அது ஷக்கு சதுர் மூலமாக எடுக்கப்பட்டு விட்டது. இப்படி அவர்கள் மீது பிரியம் வராமல் இருக்க முடியும்? ஜம்சம் தண்ணீரால் கழுகப்பட்டதினால் பெருமானாரின் இதயத்துக்கு புதிதாக பெருமை வரப்போவதில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய இதயம் கழுகப்பட்டதற்கு பிறகுதான் ஜம்சமுக்கு இன்னும் மரியாதை கூடியது. மௌலூத் ஷரீஃப்ல ரொம்ப அழகா சொல்லுவார், மிம்மாயி ஜம்சம கான கஸ்லு சுதூரிஹி வலி ஜம்சம ஷரஃபுல் ஜஸீமு பி முஸ்னதி. ஜம்சம் தண்ணீரால் அன்னவர்களின் இதயம் கழுகப்பட்டது, அதனால் அவர்களுடைய இதயத்திற்கு பெருமை அல்ல. பெருமானாரின் இதயமே ஒன்னால் கழுகப்பட்டதா, இனி நீ எவ்வளவு உயர்வான தண்ணீராக மாறிவிட்டாய் என்று வலி ஜம்சம ஷரஃபுல் ஜஸீமு பி முஸ்னதி, பெருமானாரின் இதயத்தோடு சேர்ந்ததின் காரணத்தினால் ஜம்சமுக்குத்தான் இன்னும் மரியாதை கூடியது என்று சொல்கிறார். எந்த விதத்தில் பெருமானாருடைய வாழ்வை நாம் தவிர்த்து விட்டு போக முடியும்? அழகுக்கு உதாரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லுவார்கள், அழகுக்கு உதாரணமாக. ஆனால் சஹாபிகள், குறிப்பாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், எகிப்திய பெண்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து விரல்களை வெட்டி கொண்டார்கள், குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் என் பெருமானாரை அவர்கள் ரசனையோடு பார்த்திருந்தால் கழுத்தையே வெட்டியிருப்பார். ரசிக்கிறதுக்காக நடந்து போக சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை. அந்த மாதிரி என் பெருமானாரை ரசனையோடு பார்த்திருந்தால் கழுத்தையே வெட்டி இருப்பார்கள். கழுத்தையே வெட்டுறாங்க, நமக்கு இவர் கிடைக்கலையே என்று கழுத்தையே வெட்டி இருப்பார். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுடைய ஆசிரிய பெருந்தகை ஹஜ்ரத் அல்லாமா பிஎஸ்பி ஜைனுலாபிதீன் ஹஜ்ரத் அவர்கள் சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நன்மையான எதையும் விட்டு வைக்கவில்லை, எல்லாவற்றையும் அல்லாஹ் வழங்கியிருந்தான். அழகும் அப்படித்தான், அவர்களுடைய அழகும் அப்படித்தான். ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாரின் பேரழகை பற்றி இப்படி பாடல் படிக்கிறார், ரஅய்னா ஸஃப்ஹதை கமரின் யஃபூகு சினாஹுமல் கமரா யஸீதுக வஜ்ஹுஹு ஹுஸ்னா இதா மா ஸித்தஹு நதுரா. ரஅய்னா ஸஃப்ஹதை கமரின், சந்திரனின் 2 கன்னங்களை நாங்கள் பார்த்தோம். சந்திரனுக்கு கண்ணம் கிடையாது, ரசூலைத்தான் அவர் சந்திரன் என்று சொல்கிறார். சந்திரனின் 2 கன்னங்களை நாங்கள் பார்த்தோம். யஃபூகு சினாஹுமா அல் கமர, இந்த 2 கன்னங்களின் வெளிச்சம் அந்த சந்திரனை மிகைத்து விடும். சொல்லிட்டு ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் சொல்கிறார், யஸீதுக வஜ்ஹுஹு ஹுஸ்னா, அவர்களின் முகம் உனக்கு அழகை அதிகப்படுத்தி தந்து கொண்டே இருக்கும். இதா மா ஸித்தஹு நதுரா, நீ தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தால். அதுதான் ஹஜ்ரத் இந்த பைத்தோட சொல்லுவாங்க, அழகு 2 விதம், ஹுஸ்னு சபாஹா ஹுஸ்னுல் மலாஹா. ஒன்று திகைக்க வைக்கின்ற அழகு, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த அழகு. அப்படியே பார்த்து நின்றுவாங்க, நின்றுட்டு தான் பழத்தை அறுக்கிறதுக்கு மேல கையை அறுத்தாங்க, அது ஹுஸ்னுல் மலாஹா. பெருமானாரின் அழகு ஹுஸ்னு சபாஹா, அதிகாலை பொழுதின் அழகை போன்று, நேரம் ஆக ஆக வெளிச்சம் கூடிக்கொண்டே இருப்பதை போன்று, நேரம் செல்ல செல்ல அழகு கூடிக்கொண்டே இருக்கும். கண்களை உறுத்தாது, மலைக்க வைக்காது, திகைக்க வைக்காது. இதைத்தான் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இப்படி சொல்கிறார். அழகு மட்டுமா? இந்த உலகத்துல இன்றைய தேவை, 21ஆம் நூற்றாண்டு இன்றைய தேவை என்ன தெரியுமா? மன அமைதி.
நாம நினைக்கலாம் நல்ல மனைவி இருந்து விட்டால் மன அமைதி கிடைத்து விடும். ஏழைகள் நினைப்பார்கள் நிறைய பணம் இருந்தால் மன அமைதி கிடைச்சிடும், தனிமை இருந்தால் மன அமைதி கிடைத்து விடும். அப்படி ஒன்னொன்னா ஒவ்வொருத்தரும். ஆனால் எல்லாருக்கும் மன அமைதி இல்லை, எல்லாருக்குமே மன அமைதி இல்லை. இன்னைக்கு சுற்றுலா தலங்கள், கடற்கரை பீச்சுகள், வெளிநாடுகளுக்கு ஊர்களுக்கு போகக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸ், சுற்றுலா தலங்கள், இதெல்லாம் எதுக்கு? மன அமைதி. கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கலாம், கொஞ்சம் எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் போறோம் அப்படிங்கிறாங்களா இல்லையா? அதை வச்சு ஒரு கூட்டம் காசு சம்பாதிக்குது. சென்னையில் எக்மோர் மலபார் பள்ளிவாசலில் நாங்கள் தொலைப்பு இருந்தோம். ஒரு நாள் அதிகாலையில் சுபுக்கே போயிட்டோம். மெட்ராஸில் ஒரு நிகழ்ச்சி. தொழுது முடிச்சு கீழே வந்தால் எல்லாம் ஐடி ஊழியர்கள், பசங்க 30 வயசுக்கு கீழே உள்ளவங்க, ஆண்கள் பெண்கள், அவங்க எல்லாமே பக்கத்தில் மனமகிழ் மன்றம்னு ஒன்று இருக்கு, யோகாவோட சேர்ந்தது. பசங்களும் பிள்ளைகளுமா வர்றாங்க. அதில் ஒருத்தன் தொப்பி போட்டு தொலை வந்திருந்தான். தொழுதுட்டு கீழே இறங்கி போகிறவனை பிடிச்சி நாங்கள் கேட்டோம், என்ன விஷயம் இங்கே, ஏன் கூட்டம் கூட்டமாக போகிறீங்க? 6 to 7 கவுன்சிலிங் நடக்குது. என்ன கவுன்சிலிங்? நாங்கள் ரொம்ப டிப்ரெஷன் உள்ளவங்களாக இருக்கிறோம், மன அழுத்தம் உள்ளவங்களாக இருக்கிறோம், எங்களுடைய ஒர்க் அப்படி, நிம்மதியான தூக்கம் இல்லை, நிறைந்த வருமானம், ஆனால் நிறைய வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொண்டு விரலுக்கு ஏற்ற வீக்கம் இல்லை, ஏராளமாக நெருக்கடிகளில் மாட்டிக்கொண்டு வாழுகின்ற காரணத்தினால் கையில் காசே நிற்கிறது இல்லை, டிப்ரெஷன். இங்கே வந்தால் அவங்க எங்களுக்கு நிறைய கவுன்சிலிங் செய்வாங்க. அப்படியா? எவ்வளவுப்பான்னு சொன்னால் 4 சிட்டிங்க்கு 40,000 ரூபாயாம. 4 சிட்டிங்க்கு 40,000 ரூபா. நீ எத்தனை சிட்டிங் வந்திருக்கப்பா அப்படின்னு. 2 சிட்டிங் வந்திருக்கேன். இன்னைக்கு போகிறது 3ஆவது சிட்டிங். உட்காருன்னு. இன்னைக்கு சிட்டிங் போவாத, இங்கே உட்காரு. என்ன செய்ய போறீங்க? இருப்பா. அங்கே திருமதியினுடைய ஹதீஸ் ஒன்று இருக்கிறது. நான் வாசித்தேன் முஸ்லிம் ஷரீஃபினுடைய ஹதீஸ், முஸ்லிம் ஷரீஃபினுடைய தர்ஜுமாவும் இருக்கிறது. ஹதரத் சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் ஒன்று அறிவித்தார்கள். இன்ன அம்ரல் முஃமினி குல்லஹு கைருல் லஹு. ஒரு மூமினுடைய எல்லா காரியங்களும், எல்லா நிலையும் அர்த்தம். நோய் ஆரோக்கியம், வறுமை செழுமை, சந்தோஷம் கவலை, இந்த 6 தாங்க மனித வாழ்க்கையில். இதை தாண்டி வேற எதுவும் கிடையாது. ஒன்று ஏழையா இருப்போம் அல்லது பணக்காரரா இருப்போம். நோயோடு போராடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம், கவலையாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த 6 தானே, இதை தாண்டி வேற ஒன்றும் இல்லையே. இதைத்தான் அம்ரகுல்லஹு கைருல்லஹு, எல்லாமே சிறந்ததாக மாற்றிக்கொள்வது அந்த மூமினுடைய கையில் இருக்கிறது. நபி சொன்னார்கள், இதா அசாபத்துஹு சர்ராவுன் ஷக்கர ஃபகான கைருல்லஹு. அவருக்கு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் நடந்தால், மகிழ்ச்சிக்குரியதுல 3, ஆரோக்கியம் மகிழ்ச்சிக்குரியது, செல்வ செழிப்பு மகிழ்ச்சிக்குரியது, நிம்மதி மகிழ்ச்சிக்குரியது. இது 3 நடந்தால் ஷக்கர, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவான். ஃபகான கைரல்லஹு, அது அவனுக்கு நன்மையாக மாறிவிடும். வைதா அசாபத்துஹு லர்ராஅ, கெட்டது நடந்தால், நெருக்கடி, டிப்ரெஷன், லர்ராவுக்கு டிப்ரெஷன் வைக்கலாம், மன அழுத்தத்தை தரக்கூடிய விஷயங்கள் நடந்தால், வறுமை அல்லது நோய் அல்லது கவலை, இந்த 3 நடந்தால் ஃபஸபர, பொறுமையாக இருந்தால் ஃபகான கைரல் லஹு, அப்பொழுதும் அது அவருக்கு நன்மையாகவே முடியும். 2மே உன் கையில தான். 2 வார்த்தைகளில் 6 நிலைமைகளை சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 21ஆம் நூற்றாண்டு இளைஞர்களுக்கும் பாடம் எடுக்கிறார்கள். டிப்ரெஷன் 10,000 ரூபாவோட தேவையில்லை. பிரச்சனைகள், ஒரு சின்ன கல் எடுத்துக்கங்க, கண்ணுக்கு பக்கத்தில் வச்சிங்கன்னா கண்ணையே மறைக்கும், தூரமாக கொண்டு போக ரொம்ப சின்னதாக தெரியும். பிரச்சனைகள் அப்படித்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ வேண்டும், 2ஐயும் சமமாக பார்க்கின்ற மனநிலை சஹாபிகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி கொடுத்தார்கள். அதனால எந்த சஹாபி டிப்ரெஷனா இல்லை, யாரும் இந்த மாதிரி கவுன்சிலிங் சென்டருக்கு போகல, ஒரு சிட்டிங்க்கு 10,000 ரூபாய் நான் கொடுக்கல, நிம்மதியா தூங்குனாங்க. இன்னைக்கு நமக்கு அப்படி இருக்கா? நாம படிக்கவும் இல்லாத, வாழ்க்கையில படிக்கிறத நடத்தி பார்க்கவும் இல்லை.
நல்லா புரிஞ்சுக்கணும். மன அமைதிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். இந்த ரெண்டையும் செஞ்சு பாரு. குர்ஆன்ல நீங்க குர்ஆனை எடுத்து பாருங்க, ரெண்டையுமே அல்லாஹ் பலா என்ற வார்த்தையில் தான் சொல்கிறான். ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமா ஃபயகூலு ரப்பி அக்ரமன் வஅம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன். இப்திலாங்கிற வார்த்தையை தான் அல்லாஹ் சொல்றான். மனிதனை நாம் சோதித்தால், அவனை கண்ணியப்படுத்தினால், அவனுக்கு நிறைய நியமத்துகளை வழங்கினால் அக்ரமணி ரப்பி என்று சொல்லுகிறான். என்னுடைய ரப்பு கண்ணியப்படுத்திட்டான். நாம் ரிசுக்கை சோதித்தால், கொஞ்சம் கட்டுப்படுத்தி விட்டால், குறைத்து விட்டால் என்ன அல்லாஹ் கேவலப்படுத்தினான்னு சொல்றான். ஆனால் ரெண்டையுமே சமமாக பார்க்கின்ற மனநிலை சஹாபிகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார். அதனால வாழ்க்கையில அவங்களுக்கு மன அழுத்தமே இருந்ததில்லை. சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்ப்பதற்கு ஈராக்கினுடைய ஒரு தூதரக அதிகாரி ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு. மதீனாவில் வந்து தூதரக அதிகாரி ஒருத்தர் கேட்கிறாரு, ஜனாதிபதி எங்க, அவருடைய மாளிகை எங்கே? அப்போ ஒருத்தர் சொன்னார், தொழுதுட்டு வெளியே வந்து, ஒரு மாளிகைலாம் கிடையாது, ஜனாதிபதி எங்கன்னு கேளு, பதில் சொல்கிறோம். கூட்டு போய் ஒரு பேரித்த மர நிழலில் தன்னுடைய செருப்புக்களை தலைக்கு வைத்தவர்களாக, தன்னுடைய வலது கையை தொடையின் மீது வைத்தவர்களாக நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறார். யாருங்க? ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா. எவ்வளவு 10 லட்சம் சதுர மைல்களை கட்டி ஆண்ட ஒரு மகத்தான இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் 2வது சக்கரவர்த்தி. ஆனப்படையும் இல்லை, பூனப்படையும் இல்லை. ஆனப்படை அந்த காலத்து மன்னர்களுக்கு உள்ளது. இப்போ பூனப்படை, பிளாக்கெட்ஸ் எதுவும் கிடையாது. குண்டு துளைக்காத காரும் இல்லை, அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் புல்லட் ப்ரூஃபும் இல்லை, பாதுகாவலர்களே இல்லை, நிம்மதியா தூங்குறாங்க. அவர் ஆச்சரியப்பட்டு கேட்டார், இவர் எப்படி நிம்மதியாக தூங்குகிறார்? அவர் அல்லாஹுவின் பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டார், அதனால் நிம்மதியாக தூங்குகிறார். அது எப்படி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள். நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை படிக்கிறதும் இல்லை, பார்க்கறதும் இல்லை. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, வீடுகளில் ஒரு சின்ன நூலகங்கள் உருவாக்குங்கள். ஒவ்வொரு வீடுகளிலும் பாரம்பரியமான நம்முடைய இந்த ஊர், நாம் உலகெங்கிலும் வியாபாரத்தில் கொடி நாட்டி இருக்கிறோம். ஒவ்வொரு ஆளும் தனித்தனியாக கல்யாணம் வச்சா வர முடியாதுன்னு சொல்லித்தான் பள்ளப்பட்டியில் நிறைய கல்யாணங்களை மொத்தமாக வைப்பாங்க. நான் அடிக்கடி நிறைய ஊர்களுக்கு போகும்போது அதை பாராட்டுவேன். தனித்தனியாக கல்யாணம் வச்சு அந்த கல்யாணத்துக்கு வரல, இந்த கல்யாணத்துக்கு வரலன்னு ஏன் குறை சொல்கிறீங்க? பள்ளப்பட்டி மாதிரி நிறைய கல்யாணத்தை மொத்தமாக வச்சா வந்துடலாமா இல்லையா? அப்படி பாரம்பரியமான நிறைய நல்ல பழக்க வழக்கங்களுக்கு முன்னோடியாக இருக்கின்ற ஊர். நாம் வீடுகளில், ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு சின்ன லைப்ரரி வைக்கணும். ஒரு சின்ன லைப்ரரி இருந்தால் சந்தோஷம், இல்லாவிட்டால் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு சின்ன லைப்ரரி, அதில் குர்ஆனுடைய தர்ஜுமா, ஹதீஸுகள் எல்லாம் தமிழ்ல வந்துருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகள். இது ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும், குறிப்பாக நான் தாய்மார்களுக்காக சொல்றேன், தாய்மார்களிடத்திலும் வந்துவிட்டால் 3 நன்மைகள் கிடைக்கும். முதலாவது, நேரம் பலன் மிக்கதாக ஆகும். பலன் இல்லாமல், இன்னைக்கு அசத் சொன்னாரா இல்லையா, யாசிர் அசத்து, காட்சிகளோடு தான் பால் கொடுக்கிறார்கள், புறம் பேசிக்கொண்டே பால் கொடுக்கிறார்கள், யாரை பற்றியாவது குறை சொல்லிக்கிட்டே பால் கொடுக்கிறார்கள். பிள்ளைகளிடத்தில் அது எதிரொலிக்கும் சொன்னாரா இல்லையா? உண்மைதான், அது உண்மைதான். இப்போ நேரங்கள் பாதுகாக்கப்படும். அவங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஹதீஸ், 2 ஹதீஸ் படித்தாங்க. எல்லா ஹதீஸ்களையும் வாங்கி வைங்க. எல்லாவற்றிற்கும் தேவையான செய்திகள் அதில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்வதை போன்று ஒத்திபியான லிகுல்லி ஷைஇன், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது பெருமானாருடைய வாழ்வில். அதை எடுத்து பார்க்கட்டும். இன்னைக்கு காசிகளாக இருக்கிறதுனால சொல்றோம், நிறைய பிரச்சனைகள் இஸ்லாமிய பெண்கள் தான் விவாகரத்து, அதாவது சுவத்தில் அடித்த பந்து மாதிரி நிக்காக முடிச்ச 1-2 மாசத்திலேயே தலாக்கு ஹுலான் வந்து நிற்கிறாங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ், ஒரு பெண்ணு அவரோட இருக்கவே முடியாது. ஏம்மா 2 வாரம் தானே ஆச்சு, எதுவும் பிரச்சனையா, உன் மேலே எப்படி இருக்கிறார், அன்பா இருக்கிறார்.
கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு, கேட்டதை விட அதிகமாக வாங்கி கொடுக்குறாரு. வெளியூருக்கு கூட்டு போனார், நிறைய இடத்துக்கு டூர் கூட்டு போனார். சரி, மகர் எவ்வளோ கொடுத்துருக்கிறாரு? 28 பவுன் கொடுத்துருக்கிறாரு. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 28 பவுன். சரி, இப்போ என்ன பிரச்சனை? நாங்கள் வீட்டில் ஏற்கனவே சொன்னோம், கல்யாணம் முடிச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்க மாட்டோம், பயணம் போகும்போது என்னைய கூட்டி போயிடணும்னு சொன்னோம். அதை அவர் சொல்கிறாரு, இப்போ கூட்டு போக மாட்டாராம், அடுத்த தடவை தான் கூட்டு போவாராம். பாருங்க பிள்ளைகள் எப்படி உருவாக்கப்பட்டு வேணாங்குது. அந்த பையனை கூப்பிட்டு கேட்டால் விசா பிரச்சனைங்க, நினைச்ச உடனேலாம் கிடைச்சிடாதுங்க, ஃபேமிலி விசா கிடைக்கிறது அவ்வளோ எளிதல்ல, அதுலேயும் குவைத்தில் நான் இருக்கிறேன். இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பிள்ளைகள் சிறிய ஏமாற்றத்தை கூட தாங்குவது. ஏன் அத்தா அம்மா கூட இருந்தவன் கொஞ்ச நாள் மாமனார் மாமியார் கூட இருக்க முடியாதா? நம்முடைய அண்ணன் தம்பியோடு இருந்தவன் அவருடைய சகோதரிகளோடு இருக்க முடியாதா? யாருமே இல்லாமல் எனக்கு மாப்பிள்ளை மட்டும்தான் வேணும்டா. அப்போ குடும்பத்தில் மாப்பிள்ளை பார்த்துருக்க கூடாது, அனாதை இல்லங்களில் மாப்பிள்ளைகளை தேடி இருக்க வேண்டும். ஒரு ஆர்பனேஜுக்கு போய் இங்கே வளர்ந்த பையன் ஏதாவது இருக்கானா சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படி சொல்லியிருக்கோம். குடும்ப உறவுகள் எவ்வளவு நியமத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார். அந்த பிள்ளைகளுக்கு அந்த பாடம் போதிக்கப்படவில்லை. ஒரு பிள்ளை ஒரு தகப்பனார் சொல்றாரு, என் பிள்ளைய அதிகாலையிலே எழுப்பிடுறாங்க. என்ன அதிகாலையில்? நாங்கள் கூட தஹஜ்ஜுதுக்கு எழுப்பிடுறாரோன்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டால் 8 மணிக்கே எழுப்பிடுறாங்க. நான் சொன்னேன், கவுன்சிலிங் அந்த பிள்ளைக்கு எல்லாம் உங்களுக்கு தேவைன்னு. 8 மணிங்கிறது அதிகாலையா? தத்தினை முடிச்சவன இந்த வார்த்தையை நான் சொன்னேன், தத்தினை முடிச்சவன. நீ சுபுகுக்கு எந்திரிச்சு உன் பொண்டாட்டியை சுபுகுக்கு எழுப்பி உன் பிள்ளையை சுபுகுக்கு எழுப்பியிருந்தால், ஆரம்பத்தில் கசப்பாக இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல பழகி பழகி அந்த நேரத்தில் தூக்கமே வராது. நம்மளுக்கு அப்படித்தானே இருக்குது. சில நேரத்தில் அசந்து படுக்கிறோம், கரெக்டாக முழிப்பு வந்துடுது. கொஞ்ச நேரம் படுக்கலாமா நினைச்சாலும் தூக்கம் வரல. தூக்கம் வரலங்கும் எதுக்கு சும்மா புறந்துட்டு எந்திரிச்சிடும். இது எங்கிருந்து உருவானது? மதரசாவில், ஹிப்ஸு மதரசாவில் 8 வயது 10 வயது பிள்ளையாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் தருகின்ற அந்த ஆனந்தமான தூக்கம். நம்முடைய ஆசிரியர் பெருந்தகைகள் சடார்னு ஒரு அடி அடித்து எழுப்புனது. அப்போ கோபமாக இருக்கும், கசப்பாக இருக்கும். நாள் செல்ல செல்ல இப்பொழுது அந்த நேரத்துக்கு மேலே தூக்கம் வரலை. அப்போ அதிகாலையில் எழுப்பாமல் விட்ட பெற்றோர்கள். வேற என்னங்க, வேற என்ன குறைபாடு அவர்கிட்ட கேட்குறோம். அவர் சொல்றாரு, எல்லாருக்கும் என் பிள்ளையை சமைக்க வேண்டியதாக இருக்கு. எல்லோரும் ஒன்று எங்கள் வீடு மாதிரி ஒரு 7-8 பேர் இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு அந்த அந்த கணவரை கூப்பிட்டு கேட்டால், நான் எங்கள் அத்தா எங்கள் அம்மா அந்த பிள்ளை அவ்வளோதாங்க. இன்னும் இதை விட சின்ன ஃபேமிலி எப்படி? சரி, என்ன சமைக்கிறீங்க? நீ தான் சமைக்கிறியாம்மா அப்படின்னா மாமியார் சொல்கிறாங்க, நான் சமைக்கிறேன், அவங்க ஹெல்ப் பண்ணுறா, அவ்வளவுதான். எங்க நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? எங்கள் பிள்ளைய அதுவா எந்திக்காத வரைக்கும் நாங்களா எழுப்புனதில்லை. எப்படி பாருங்க, அதுவா எந்திக்காத வரைக்கும் நாங்களா எழுப்புனதில்லை. இந்த பெற்றோர்கள், இந்த பிள்ளைகள் அனைவரும் குர்ஆனோடு ஹதீஸோடு இணைப்பை பெறுகின்ற பொழுது நேரங்கள் பாதுகாக்கப்படும். 2வது, புறணிகள் குறையும். புறம் பேசுறது, வீட்டில் வேற வீட்டில் இருந்து பெண்கள் வந்து உட்காந்து அல்லது நம்ம வீட்டு பெண்கள் வேற வீட்டுக்கு போய் புறம் பேசுவது குறையும். 3வது, இல்லற வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடமும் அனுபவித்து வாழக்கூடிய மன அழுத்தம் இல்லாத நிம்மதியான வாழ்வாக. நான் ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைவுக்கு வந்துடுறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை. பீரோல தொடர்ந்து எந்த ட்ரெஸ்ஸை போடுறதுன்னு அவங்க திணறல. இன்னைக்கு நாம திணறமா இல்லையா? ஆனால் நபி சொன்னார்கள், கைருல் குரூனி கர்னி, காலங்களில் சிறந்தது என்னுடைய காலம் என்று சொன்னார்கள். காரணம் என்ன? அவர்கள் அல்லாஹ்வை ரசூலை புரிந்து கொண்டதினால் இந்த உலக வாழ்க்கையையும் அவர்கள் மன நிம்மதியோடு மன நெருக்கடி இல்லாமல் கழித்தார்கள். மறுமையையும் சந்திக்கின்ற தைரியத்தோடு அவர்கள் மரணத்தையும் சந்தித்தார்கள். இந்த 3 நன்மைகள் நடக்க வேண்டுமானால் நம்முடைய வீடுகள் ஒவ்வொன்றிலும் ஒரு சிறு நூலகம் அமைக்கப்பட்டு அதுவே பெண்கள் தொழுகைக்குரிய இடமாகவும் இஅ்திகாஃபிற்குரிய இடமாகவும் ஆக்கப்பட்டால் ஒவ்வொரு வீடுகளும் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார்கள். அல்லாஹ் அந்த நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக பெரும் பாக்கியத்தை நினைத்தவர்களாக
அவர்களின் மீது வரக்கூடிய பிரியம் ஹுப்பே அக்கலியாக இருந்தாலும் நாள் செல்ல செல்ல அந்த ஹுப்பே அக்கலி ஹுப்பே தபழியாக மாறி ஹுப்பே தபழியையும் தாண்டி ஹுப்பே நப்சியாக மாறி அதை விடவும் அதிகமான ஒரு ஹுப்பாக மாற வேண்டும் என்று நிறைந்த நாளில் மூத்தவர்களுக்கு முன்னால் துவா செய்தவனாக வாய்ப்புக்கு வல்லோன் அல்லாஹ்விற்கு நன்றி கூறி அதன் பிறகு என்னை தொடர்பு கொண்ட மரியாதைக்குரிய விழா தலைவர் எங்களுடைய மூத்த ஆலிம் பெருந்தகை ஹஜ்ரத் கிப்லா அவர்களுக்கும் ஏனைய உலமா பெருமக்களுக்கும் துவா செய்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.